இப்போது ஃபெலிக்ஸ் யூடியூப் சேனலுடைய நிர்வாகம் வந்து பெண் காவலர்களிடம் தன் மன்னிப்பை பகிரங்கமாக கேட்டிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து சவுக்கு சங்கரின் கருத்துக்கு தானே தவிர ரெட்பிக்ஸ் ஊடகத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரெட்பிக்ஸ் உடைய கருத்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெட்பிக்ஸ் யூடியூப் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அதாவது ஃபெலிக்ஸ் இப்போ உள்ளே இருக்கிறாரு, அதாவது சிறையில் இருக்கிறாரு. அவருடைய மனைவி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பகிரங்கமாக பெண் காவலர்களிடம் எல்லோரிடமும் மன்னிப்பும் கேட்டு இது எங்களுடைய கருத்து கிடையாது, திரு சவுக்கு சங்கருடைய தனிப்பட்ட கருத்து தான், அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணது மட்டும்தான் எங்களுடைய பிழை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த மன்னிப்பு கடிதத்தை நான் படிக்கிறேன். அந்த சர்ச்சைக்குரிய கருத்து காவல்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே அந்த காணொளியை ஒளிபரப்பியதற்காக ரெட்பிக்ஸ் ஊடகம் மனம் நிறைந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் பொது மேலாளரும் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் மனைவியுமான ஜோன் ஃபெலிக்ஸ் கூறியுள்ளார். அதாவது ரெட்பிக்ஸ் சேனலுடைய அந்த இவங்க இருக்கார் இல்லையா ஃபெலிக்ஸ், அவருடைய மனைவி ஜோன் ஃபெலிக்ஸ். அவங்க அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலாளராக, பொது மேலாளராக அவங்க இருக்கிறாங்க. மனம் வருத்தத்தை ஏற்படுத்திய அந்த காணொலியை ரெட்பிக்ஸ் சேனலில் நாங்கள் ஒளிபரப்பியதற்கு மனமார்ந்த வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க சொல்கிறாங்க. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 30/4/2024 அன்று ஒய் சவுக்கு சங்கர் மீடியா இஸ் டார்கெட்டட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன பண்ணுறாங்க, ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்தார். தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து சவுக்கு சங்கரின் கருத்து தானே தவிர ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் கருத்து அல்ல. பெண்களின் மாண்பையும் சுயமரியாதையையும் மிக உயர்வாக ரெட்பிக்ஸ் ஊடகம் கருதுகிறது. சவுக்கு சங்கர் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய கருத்து காவல் துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. அந்த காணொலியை ஒளிபரப்பியதற்காக ரெட்பிக்ஸ் ஊடகம் மனம் நிறைந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது. சர்ச்சைக்குரிய அந்த காணொளி வழக்கு நிலுவையில் உள்ளதாலும் காவல்துறை விசாரணைக்கு தேவைப்படுவதாலும் வேறு யாரும் பார்க்காத வண்ணம் பிரைவேட் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூடியூப்பில் வீடியோ பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் அன்லிஸ்டட்னு இருக்கும். என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ காவல்துறை அதை பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த அக்சஸ் யாருக்கோ எடிட்டர் அக்சஸோ இல்லை மேனேஜர் அக்சஸோ இல்லை ஓனர் அக்சஸோ யூடியூப்பில் இருக்கும். அப்போது அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்குது காவல்துறையுடைய விசாரணைக்கு அந்த வீடியோ தேவைப்படுறதுனால அந்த வீடியோவை அதிலிருந்து டெலிட் பண்ணலை, அந்த வீடியோவை என்ன பண்ணலை, அன்லிஸ்ட் பண்ணலை. அன்லிஸ்ட் பண்ணிட்டு யாரும் பார்க்க முடியாது. இப்போ ப்ரைவேட் மட்டும் பண்ணி வச்சுருக்குது. யாருக்கெல்லாம் அந்த அக்சஸ் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் பார்த்துக்கலாம். பப்ளிக்காக யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த காணொலியை என்ன பண்ணியிருக்குன்னா இப்போது ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறியிருக்கிறார். இதனையிடையே அவதூறு வழக்கில் கைதான யூடியூபர் சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருவர் மீதும் கோவையில் மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. முன்னதாக சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் சேனல் முதன்மை செயல் அதிகாரி சவுக்கு சங்கர் கோவை சைபர் கிரைம் போலீசாரால் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சவுக்கு மீடியாவினுடைய மெயின் ஹெட்டு சவுக்கு சங்கர் தான். அவர் அவருடைய சேனல்லையும் பேசியிருக்கிறாரு, அப்புறம் இங்கே ரெட்பிக்ஸ் சேனல்லையும் பேசியிருக்கிறாரு. அப்போ அவரை கைது பண்ணுறாங்க. அவர் மீது சென்னை போலீசாரும் அடுத்தடுத்து 7 வழக்குகளை பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்தனர். குண்டர் சட்டத்தில் பதிவு பண்ணி அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்நிலையில் தேனி போலீசார் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு
பதிந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை மதுரவாயில் உள்ள அவரது வீடு, தீநகரில் உள்ள அவரது அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்றது. இதற்கிடையே சவுக்கு சங்கர் கைதியை தொடர்ந்து அவரது பேட்டியை ஒளிபரப்பு செய்த தனியார் யூடியூப் சேனலில் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரார்டும் திருச்சி போலீசாரால் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அதாவது அவங்க வைஃப் சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து இது மாதிரி அவர் கைது பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முன்கூட்டியே முன்ஜாமீன் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ரீசனும் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னா, தன்னுடைய மகனுக்கு அன்னைக்கு தான் +2 ரிசல்ட்டு. அப்போ +2 ரிசல்ட் வர அன்னைக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு போட்டிருப்பாங்க. அந்த மார்க்கை பொறுத்து அந்த மாணவனுடைய எதிர்காலம் இருக்குது, எந்த காலேஜுக்கு நம்ம போய் அப்ளை பண்ணலாம், இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்பு போட்டிருப்பாங்க, எக்ஸைட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முன்ஜாமீன் போனதா ஃபெலிக்ஸுடைய மனைவி வந்து தன் இன்டர்வியூவில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து அவர் முன்ஜாமீன் பெற்றது மட்டும் இல்லாமல் அந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் டெல்லியில் இருந்திருக்கிறாரு. ஸோ டெல்லிக்கு போயிருக்காரு. அங்கே வைத்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் திருச்சி போலீசாரால் நேற்று திடீர் சோதனை நடத்தினர். நான் சொன்னது நேற்றுங்கிறது அன்னைக்கு கைது பண்ண அன்னைக்கு. சவுக்கு சங்கரின் அவதூறு பேட்டியை தனது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிய நிலையில் அது தொடர்பான ஆவணங்கள், மின்னணு சாதனங்கள் உட்பட மேலும் சிலவற்றை ஃபெலிக்ஸ் ஜெரார்டு வீட்டில் தேடும் பணி நடைபெற்றதாக போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அறிக்கையும் வந்து கொடுத்துட்டு அது கீழே இது தொடர்பான அடுத்தடுத்த விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அதே சொன்ன மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரார்டு அப்படிங்கிறவர் வந்து ஒரு தேவையில்லாமல் இந்த வழக்குள்ள வந்து சிக்கிட்டாரோ அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சவுக்கு சங்கருக்கும் சவுக்கு மீடியான்னு ஒரு சேனல் இருக்குது. இவர் என்ன கருத்து சொன்னாலும் அந்த சேனலில் போட்டிருக்கலாம். அதை தாண்டி இப்போது ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு வந்து ஒரு நேர்காணல் அவர் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவரும் மீடியா பர்சனாக இல்லாமல் இருந்தால் ஓகே, அதையும் தாண்டி கொடுத்துருக்காரு, ஓகே. இப்போ இவர் சமுதாய பொறுப்பு மிக்க ஒரு நபர் ஒருத்தர் ஆவேசமாக பேசுகிறாரு. ஆவேசமாக பேசுகிறதுக்கு அவர் ஆவேசமாக பேசுகிறது ஒரு சைடு இருந்தாலும், அவர் ஆவேசமாக பேசும்போது நிறையா இடத்துல இவர் அதை ஊக்குவிப்பதற்கு மாதிரியான நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ அந்த காணொலி பிரைவேட் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த காணொலியில் நான் முழுசாக பார்த்தேன். அது என்னன்னா, இவர் வந்து அதை மேலும் வந்து டியூன் பண்ணுறாரு. அதை வந்து இது எப்படி ஃபிலிக்ஸ் இது இப்படின்னு இவர் சொல்கிறாரு, அது எப்படி சங்கர் அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்குறாரு. இது வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு பேட்டி காணுதல், ஒரு நேர்காணுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நடுநிலையாக ஒரு நபர் நிற்கணும். அவங்க சொல்கிறதுல நல்லதையும் நாம் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அப்புறம் மடக்கி அவங்க சைடு உள்ள நெகட்டிவும் இல்லை தவறையோ இல்லை ஏதோ சுட்டி காட்டுற மாதிரி அவங்கள மடக்கி நம்ம கேள்வி கேட்கணும், இல்லையா? ரெண்டுமே நடக்கணும். இப்போது அது வந்து ஒருத்தருடைய பாசிட்டிவிட்டி மட்டுமே அந்த இன்டர்வியூ போன மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் அங்கே இருந்தது நம்ம காணப்பட்டது. சொன்னதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ஆப்போசிட்டாக ஒரு கோணத்தில் நின்று அதை கேள்வி கேட்டு அவங்கள மடக்குவார். இது மாதிரி இருந்திருந்தால் ஒரு நேர்காணல் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நேர்காணல் கிடையாது, ஒரு டிஸ்கஷன். 2 பேரும் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு ஒத்த கருத்து உள்ள நபர்கள் 2 பேர் நம்ம ஊரில் தென்னியில் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் உட்காந்து தென்னியில் பேசுகிற மாதிரி நம்ம மனசில் என்ன தோணுதோ எல்லாத்தையுமே பேசி அப்படியே வீடியோ எடுத்து போட்டாங்க. ஃபெலிக்ஸோடைய மனைவி சொல்கிறாங்க, இவர் வந்து தன் குடும்பத்தில் ஃபெலிக்ஸ் தான் வந்து முதல் பட்டதாரி. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு இப்போ தான் நாங்கள் மேலே வந்து முன்னுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் ஜட்ஜிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் சொன்னதெல்லாம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப பெண்களை மதிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரிலாம் உள்ள போது ஒரு 5 நிமிடம் இது போட்டால் நமக்கு பயங்கரமாக வந்து என்ன ஆகும், வைரல் ஆகும் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுக்கு தோணியிருக்கு. இது உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி அவங்க யோசிக்கலை, உடனே பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நான் போன வீடியோவில் கூட சொன்னேன். போன வீடியோவுக்கு வீடியோவில் வந்து சவுக்கு சங்கம் செய்த தவறுகள் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தப்போ அதுலேயும் சொன்னேன். என்னமோ பேசுனாங்க, ரைட்டு, அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணாமல் தவிர்த்துருக்கலாம். சரி, பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஓடுது. அதை வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிற விஷயத்தை எடிட் பண்ணி தூக்கியிருக்கலாம். அப்படியே போட்டிருந்தாலும் பீப் சவுண்ட் பண்ணி அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து வெளிப்படையாக இல்லாத மாதிரி தவிர்த்துருக்கலாம். இதையெல்லாம் பண்ணாமல் அப்படியே வீடியோ எடுத்து போட்டது அப்படிங்கிறது எப்படி ஒரு நடுநிலைவாதின்னு நம்ம மேற்கொண்டு சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதுதான் ஒரு பெரிய கேள்வியும் எழுப்புது. ஏன்னா இன்றைக்கி நானே நினச்சிருக்கேன், ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக
உலகத்தில் இயங்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளாக ஆசை. இன்றைக்கி இருக்கிற ஊடகம் அதை சப்போர்ட் பண்ணுது. என்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட வந்து சொல்ல முடியுது. இப்போ மைவித்திரி பற்றி வீடியோ போட்டாலும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வருது. இதையெல்லாம் தாண்டி இருப்பவங்க, நமக்கு நம்ம கருத்தை ஏற்பவங்களும் இருப்பாங்க, மறுக்கிறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நிறைய சவால்கள் நிறைந்த இடத்துல தான் வந்து மற்ற துறையில் பணி செய்யக்கூடிய பெண்கள், இப்போ வந்து ஒரு கல்வித்துறையில் செய்கிறாங்க, ஒரு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது இடத்துல அரசு பணியில் இருக்கிறாங்க, அப்படிங்கிறது எல்லாம் விட ஒரு காவல் அதிகாரியாக இல்லை காவல் துறையில் இருக்கிறது அப்படிங்கிறது, ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். இவதையெல்லாம் தாண்டி அவர்கள் வேலை செய்யும்போது அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தி வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன வேதனையை கொடுக்கும். அவங்க குடும்பம் அவங்களெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஜாப்புக்காக வெளியே அனுப்புகிறாங்க. அது காவலராகவே இருந்தாலும் அவர்களும் வீட்டில் குழந்தைங்க, கணவர் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, அவங்களுக்கும் குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவர்களும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு எப்போ வேணால் அவங்க வந்து போக வேண்டியதாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண்டிகைனாலும் காவலர், ஒரு பெரிய ஒரு திருவிழா நடக்குதுனாலும் அங்கே காவலர் வேணும், ஒரு பெரிய கலவரம் நடக்குதுனாலும் அங்கே காவலர் வேணும், ஒரு எலெக்ஷன் நடக்குதுனாலும் பந்தோபஸ்து காவலர் வேணும். அப்போ எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் இந்த காவலர்களுக்கு மட்டும் எப்போவுமே வந்து என்ன இருக்காது, ஒரு ஓய்வு என்பது, அவங்களுக்கு விடுமுறை என்பது, அந்த ஒரு ஹாலிடேங்கிறது வந்து அவர்களாக ஒர்க்கிங் டேஸில் ஒரு ஷிஃப்ட் போட்டு இன்றைக்கி இவங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி எடுத்துக்கிட்டா தான் அது மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து இந்த சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு ஹியூமனாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், எமோஷனல் எல்லாத்தையுமே தாண்டி வந்து ஒரு அந்த தன் பணியை ஏற்று செய்கிற அந்த பெண் காவலர்களுக்கு நம்ம உண்மையிலேயே ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.